பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற வேத வசனம் பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். பிரசங்கி 8:12. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சு அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். இந்த நாட்கள்ல உலக பிரகாரமான வாழுகிற மக்கள் நல்லா இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படி இப்படின்லாம் நம்ம யோசிப்போம். நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்றோம், நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறது அப்படி என்று சொல்லி நம்மளுடைய நிறைய நாட்கள் நம்ம சிந்திச்சிருப்போம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பாவி 100 தரம் அவன் வாழ்க்கை முழுவதுமே அவன் பொல்லாப்பை செய்து அவன் நீடித்து வாழ்ந்த அவனுக்கு என்ன பிரயோஜனம்? அவனுக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஆனால் தேவனுக்கு அஞ்சி அவருக்கு பயந்து வாழ்பவர்கள் நன்றா இருப்பார்கள். உலக பிரகாரமா எவ்வளவு ஆஸ்திகளை சேர்த்து அந்தஸ்துகளை சேர்த்து அவங்க நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. அவங்க இந்த பூமியில அவங்க நல்லா இருப்பாங்க, நல்லா சொகுசா வாழ்வாங்க, அவங்களுக்கு ஏற்ற எல்லா காரியங்களும் இருக்கும். ஆனால் மறுமையில் அவர்களுடைய நிலைமையை யோசிச்சு பார்த்தால் ரொம்ப சங்கடமாக இருக்கும். அதை கர்த்தர் சொல்லுகிறாரு, அவருக்கு பயந்து நடப்பவர்கள் நன்றா இருப்பார்களாம், தேவனுடைய பிள்ளைகள் நன்றா இருப்பார்கள் அப்படி என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த உலகத்துல பூமியில மனுஷனை படைச்சாரு. அப்படித்தானா? அந்த மனுஷனை அவருடைய சாயலில நன்றாத்தான் படைச்சாரு, நல்லாதான் படைச்சாரு. அவருடைய சாயலில மனிதனை படைத்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனா ஆதாம் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதுல பாருங்க, அவன் தன்னுடைய சாயலாக ஒரு மனுஷனை பட்டான. ஒருத்தனுக்குள்ள பாவம் பிரவேசிச்சுட்டு அப்படின்னாலே அவனுக்குள்ள கிறிஸ்து வெளிப்பட மாட்டாரு, அவனுக்குள்ள பாவம் தான் வெளிப்படும். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், தேவனுக்கு பிரியமா தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மனுஷனுடைய பார்வையில நம்ம நல்லவங்களா காணப்பட்டோம்னா தேவனுடைய பார்வையில நம்ம எப்படி காணப்படுறோம்? மனுஷங்க நல்ல பார்த்து வெள்ளையும் போட்டுக்கிட்டு நல்ல நகையெல்லாம் கலத்திக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சோத்திரம் சொல்லிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க பரிசுத்தமா இருக்கிறாங்கன்னு வெளிவேஷத்தை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, கணக்கிட முடியாது. நம்ம உள்ளத்தை ஆண்டவர் அறிகிறாரு. வெளித்தோற்றமும் ஆண்டவர் பார்ப்பாரு, உள் தோற்றத்தை தேவன் பார்க்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 11ஆம் அதிகாரம், ஏசாயா 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் சொல்றாரு, இப்போ எல்லாம் அநேகர் சொல்றாங்க, ஆண்டவர் பயப்பட சொல்றாரா, அவருக்கு பயப்படணும்னு சொல்றாரான்னு அநேகர் கேக்குறாங்க. ஆமா, கர்த்தர் அன்பானவர் தான், எல்லாமே ஓகே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு பயப்படுங்கிறாரு. ஆண்டவருக்கு தான் பயப்பட சொல்றாரு. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அது அவருக்கு என்ன செய்தான், உகந்த வாசனையா ஏற்றுக்கொள்கிறார். அந்த நாட்கள்ல நோவா தாத்தா, எனக்கு மெசேஜ் எடுக்கும்போது வரல, இப்போ அந்த கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நோவா அவர் பேலையில இருந்து ஆண்டவர் எல்லா மிருக ஜீவனங்களையும் எல்லாத்தையும் வெளியேற்றின போறதுக்கு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, சுத்தமான பறவைகளிலும் சுத்தமான மிருகங்களிலும் எடுத்து ஆண்டவருக்கு பலி செலுத்துறாரு. கர்த்தர் அது சுகந்த வாசனையாக முகர்ந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்கள் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு பயப்படுதல் எனக்கு உகந்த வாசனையா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல ஆண்டவருக்கு பயப்படுறதுனா என்னது, ஆண்டவருக்கு பயப்படுறதுனா என்னது அப்படின்னு இந்த நாட்கள் அநேகருக்கு தெரியல. என்ன சொல்றது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு ஒருத்தன் பயப்படுறான் அப்படின்னா அவன் ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்பட்டவனா இருப்பான். கர்த்தருக்கு ஒரு ஆள்கிட்ட நம்ம பேசுறோம், ஒரு காரியத்தை குறிச்சு பேசுறோம் அப்படின்னா அதுல தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள் வருகிறது, அதுல பிறரை குறித்ததான கோள் வார்த்தைகள் வருகிறது, இன்னும் சினிமா காரியங்கள் நம்ம நாவிலிருந்து புறப்படுகிறது, சினிமா பாடல்கள் நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிறது. இதெல்லாமே தேவனுக்கு பயப்படாத கிரியைகள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யோவான் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை. ஆமேன். நாட்கள்ல ஆண்டவர் இந்த பூமியில ஜனங்கள் எல்லாம் உருவாக்கி எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்கிறாரு. அவருக்கு அநேக ஆத்துமாக்கள், அவருக்கு பிரியமான ஆத்துமாக்கள் எல்லாம் ரட்சிக்கிறாரு. அநேகருக்கு எல்லாருமே தேவனுக்கு பிரியமானவங்க தான், ஆனா எல்லாருமே சத்தியத்தை ஏற்றுக்கிட மாட்டேங்கிறாங்க. சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டா எதிர்த்து நிக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல எல்லாருக்கும் சத்திய சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது, எல்லாரும் கேட்கிறாங்க. கேட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளாக வருகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஆலயத்துக்குள்ளாக வருகிற என்னுடைய ஜனங்களை நாம எப்படி நடத்துறோம்?
ஊழியம் செய்கிறவர்கள் எப்படி நடத்துகிறார்கள் என்று தேவன் இந்த நாட்களில் கேட்கிறார். சத்தியத்தின் பிரகாரம் சத்தியத்தின் பாதையில் தான் நீங்கள் நடத்துகிறீர்களா, இல்லை சத்தியத்தை விட்டு வேற காரியங்களை என் ஜனங்களிடத்தில் புகுத்துகிறீர்களா என்று தேவன் இந்த நாட்களில் கேட்கிறார். இதெல்லாமே கர்த்தருக்கு பயப்படாத காரியங்கள். சர்ச்சுக்குள்ள ஒரு தேவாலயம் பிரம்மாண்டமாக கட்டி, இதுக்கு பின்னாடி எல்லாம் வரும், தேவாலயத்தை குறித்ததான காரியங்கள் எல்லாம் வரும். நம்ம இந்த பிரம்மாண்டமான ஆலயங்களை கட்டுகிறோம், கெட்டி லட்சக்கணக்கான மக்களை ஆலயத்துக்குள்ளாக கூட்டுகிறோம். ஆனா அங்க யார் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத நாம கூர்ந்து கவனிக்க வேண்டும். இங்க இயேசு கிறிஸ்து வர்றாரு. யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் எருசலேமுக்கு வர்றாரு. ஏசப்பா எருசலேமுக்கு வர்றாரு. அங்க வரும்போது ஒரு தேவாலயத்தை பாக்குறாரு. அந்த தேவாலயத்துக்குள்ள போறாரு. அந்த தேவாலயத்துக்குள்ள போகும்போது அங்க அவரு பார்த்து அதிர்ச்சிக்குள்ளாகிறார். தேவன், என்னுடைய தேவாலயம் ஏன் இப்படி பாழாக்கப்பட்டிருக்கிறது என்று தேவன் அந்த இடத்துல வேதனைப்படுகிறார். என்ன செய்யறாரு பாக்குறாமா? தேவாலயத்துல ஆடு மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு, ஆமென், அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வியாபாரம் பண்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, கூர்ந்து கவனியுங்கள். தேவாலயத்துக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குது? வியாபாரம் நடந்துட்டு இருக்குதான். காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிற எல்லாரையும் பாக்குறாரு ஆண்டவர். எல்லாரையும் பாக்குறாரு. புறாக்களை விற்கிறாங்க, ஆடு மாடுகளை எல்லாம் விற்கிறாங்க, எல்லாம் பாக்குறாரு. கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி, யாரு? ஏசப்பா கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்றாரு. அன்னைக்கு அநேகருக்கு சவுக்கு தேவைப்படுது. சீக்கிரம் சவுக்கை உண்டு பண்ணிடுவாரு. சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும், அங்க காசுக்காரர்கள் உட்கார்ந்திருக்கிற யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு, காசுக்காரருடைய பலகைகளை கொட்டி, காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இந்த நாட்கள்ல எனக்கு ஆவில உணர்த்தப்படுது, அநேக இடங்களில ஒரு துணிகரம் தேவாலயத்துக்குள்ளே விற்பனைகள் நடக்கிறது. தேவாலயத்துக்குள்ளே என்ன சொல்றது, துணிமணி விற்கிறது, ஜெப என்னன்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே அதை விற்கிறார்கள். காசு கொடுத்து வாங்கி அதை பண்ணுகிறார்கள். ஏன் வெளியில வச்சு விற்க வேண்டியதானே? தேவாலயத்துக்குள்ள வச்சு கர்த்தர் அந்த நாட்களிலே சவுக்கை எடுத்து யாரெல்லாம் அடிச்சு விரட்டினாரோ, இன்னைக்கு அதே போல இங்க தேவாலயத்துக்குள்ள நடக்குது. தேங்காய் அதெல்லாம் ஜெப என்ன, தேங்காய் விற்கிறாங்க, துணி விற்கிறாங்க, என்னென்ன காரியங்களோ அவங்களுக்கு அது என்னென்ன செய்யணும்னு தோணுதோ எல்லாம் செய்யறாங்க. ஏசு போட்டோ வச்சு தேவாலயத்துக்குள்ள இது நடக்குது. ஏசப்பா போட்டான்னு சொல்லி ஒரு போட்டோய வரைஞ்சு வச்சுக்கிறாங்க. அந்த போட்டோ ஏசப்பா நினைச்சு அதை விற்கிறாங்க. என்னெல்லாமோ காரியங்கள் நடக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் எல்லாம் ஒரு நாள் சவுக்கை உண்டு பண்ணி தேவன் அடித்து விரட்ட போகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எல்லாரும் சொல்றாங்க தேவன் இரக்கமுள்ள தேவன், எல்லாருமே ஆண்டவர் மன்னிச்சு ஏத்துக்குவாரு, எல்லாருமே ஆண்டவர் அரவணைக்கிற தேவன் என்று சொல்லுகிறார்கள். ஆமா, எல்லாரும் தேவன் அரவணைக்கக்கூடிய தேவன் தான். எல்லா இடத்துல அன்பு செலுத்தக்கூடிய தேவன் தான். ஒரு குடும்பத்துல பிள்ளைங்க இருக்கிறாங்க, கீழ்ப்படியில என்ன செய்வோம்? கம்பு எடுத்து வெளுக்கணும் பிள்ளைங்களை, கீழ்ப்படியாத பிள்ளைங்களை. அதே மாதிரிதான் ஏசப்பாவும் சொல்லி பாப்பாரு, கேட்கலன்னா கம்பு எடுத்து அடிப்பாரு. சிற்சை தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? இந்த நாட்கள்ல சொல்றாங்க ஏசப்பா எல்லாம் அடிக்க மாட்டாரு, ஏசப்பா எல்லாம் சிற்சிக்க மாட்டாரு, அவர் அன்பான தேவன். புதிய ஏற்பாட்டுலதான் சொல்லப்பட்டிருக்குது, தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை கடிந்து கொண்டு சிற்சிக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க புறா விற்கிறவர்களை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆலயத்துல நம்ம இப்ப எப்படி கர்த்தருக்காக ஆராதனை செய்கிறோம், என்னென்ன காரியங்களை வைத்து நம்ம ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறோம்? கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு பயந்திருங்கள், நான் உனக்கு இதுலயும் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகளை நம்ம வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா முழுவதுமே கர்த்தருக்கு பயப்படுகிற காரியங்களை குறித்ததான காரியங்கள் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம நிர்விசாரமாய் வாழ முடியாது, இந்த பூமியில வாழ முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. லூக்கா 20ஆம் அதிகாரம், லூக்கா 20 அதுல 41 இருந்து வாசிக்கிறேன். 41 லூக்கா 20:41 இருந்து வாசிக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். அதுல என்ன பட்டிருக்கு அப்படின்னா, ஸ்தோத்திரம், லூக்கா 20ஆம் அதிகாரம் 41
அவர் அவர்களை நோக்கி, கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று எப்படி சொல்லுகிறார்கள்? நான் உம்முடைய சத்துருக்களை முது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று தாவீது சங்கீத புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறானே. கர்த்தருடைய சத்துருக்கள் யார் அப்படின்னா, இன்னைக்கு நாம சொல்றோம் பிசாசு, சாத்தான், அவன் தான் கர்த்தருக்கு சத்துரு, அவனும் சத்துரு தான். ஆனால் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதபடி கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி துணிகரமாய் சில காரியங்களில், ஆராதனைகளா இருக்கட்டும், எந்த ஜப ஜீவியமா இருக்கட்டும், வேத வாசிப்பார், எந்த காரியத்துல துணிகரமாய் எந்தெந்த காரியங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோமோ அவர்கள் எல்லாருமே தேவனுடைய பார்வையில் சத்ரு என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதே ஒரு நாள் என்ன செய்வாராம், அவருடைய பாதபடியாக்கி போடுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிசாசை சிலுவையில் வெற்றி சிறந்து விட்டார். பிசாசை சிலுவையில் ஆண்டவர் எப்போ வெற்றி சிறந்து விட்டார். ஆனால் அவருடைய சத்துருக்களாய் நாம் மாறாதபடிக்கு, அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி அவருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. லூக்கா 13ஆம் அதிகாரம் 23 அதுல ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் இந்த பூமியில ஏராளமான கோடியாய் ஜனங்களை இந்த பூமியிலே உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த உருவாக்கி வைத்திருக்கிற மக்கள் எல்லாருமே நித்திய ராஜ்யத்துக்குள்ள போவார்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்கள் யாரை பற்றியும் பேசாதீர்கள், உங்கள் வாயை மூடிக்கொண்டு இருங்கள்னு சொல்றாங்க. அசுத்தாவின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எந்த ஆவி கிரியை செய்துன்னு தெரியலன்னு சொல்றாங்க. எந்த ஆவி கிரியை செய்துங்கிறது தேவனுக்கும் எனக்கும் உள்ள காரியம். கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணினால் எந்த ஆவி, பிசாசின் ஆவி எல்லாம் சொல்லுவார்கள். தேவனே சொல்லியிருக்கிறார்கள். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, உலகத்தில் இத்தனையோ கோடி ஜனங்களை தேவன் படைத்திருக்கிறார். ஆனால் சீஷர்கள் கேட்கிறார்கள். சீஷர்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, லூக்கா 13:23 வாசிக்கிறேன். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் பேர்தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உப்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உப்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் வருவாங்க, அநேகர் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக வருவாங்க, ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி வருவாங்க தேவாலயத்துக்குள்ள. ஆனால் இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வருவார்களா என்று கேட்டால் ஒரு சிலர் தான் வருவார் என்று வேதவசனம் சொல்கிறது. யார் சொல்றான்னா, இயேசுவே சொல்றாரு. லட்சம் கோடி கணக்கில் அங்க ஆத்துமாக்கள் சபைகள்ல பறந்து விருந்து கிடந்தாலும் அங்கிருந்து ஒரு சிறு கூட்டத்தை நான் தெரிந்தெடுப்பேன் என்று வேதவசனம் சொல்கிறது. இருக்கிறவர்கள் எல்லாரும் நாங்கள் பரிசுத்தம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் பத்தாது, உன் கிரியையில் காண்பிக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. நம்ம இப்ப பண்றதெல்லாம் வெளிப்பிரகாரமா, இப்ப என்ன சொல்றது, கிறிஸ்தவ வட்டாரத்துல உலகத்தான் கிறிஸ்தவர்களை கேவலமாய் பேசக்கூடிய கால சூழ்நிலைகளுக்களாக இப்ப கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆதி பரிசுத்தவான்கள் எல்லாம், கர்த்தருடைய பிள்ளைகளே, மிஷினரிகள் எல்லாம் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து கிறிஸ்துவுக்காக ஓடின ஓட்டங்கள் எல்லாம் இப்பொழுது எங்கே? இப்பொழுதெல்லாம் ஆட்டம் பாட்டம் இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாதான் சத்ரு விதைத்து கொண்டிருக்கிறான். ஆலயத்துக்குள்ளாக இதெல்லாம் விதைத்து கொண்டிருக்கிறான். அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. இடுக்கமான வாசல்னா என்னது? முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நம்ம விரிவான வாசல்ங்கிறது பிசாசனுடைய வாசல், இடுக்கமான வாசல்ங்கிறது தேவனுக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகிற வாசல். இடுக்கமான வாசல்னா கஷ்டம், துன்பம், வேதனை, கண்ணீர் இதெல்லாம் சுமந்து கொண்டு செல்கிறது தான் என்னது? இடுக்கமான வாசல். இந்த பூமியில வேண்டிய இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு இந்த பூமியில நாம வாழ்ந்தோம்னா அது இடுக்கமான வாசலா? அதே மாதிரி இன்னொரு வசனம் சொல்லுது, இந்த பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள். இந்த நாட்கள்ல அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னா, கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள அங்க இடம், இங்க இடம், அங்க இங்க போதும் என்கிற மனதே கிடையாது. எங்க என்னென்ன கிடக்குதோ எல்லாத்தையும் வாரி கொண்டு வீட்டுக்குள்ள வச்சுக்கணும். இந்த மாதிரிப்பட்ட கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, இங்கே பூச்சியும் துரும்பும் பிடிக்கும், நீங்க இங்க சேர்த்து வைக்காதீங்க, பரலோகத்துல சேர்த்து வைங்க, ஆத்துமாக்களை கொண்டு போங்க அங்க. அதுக்காகத்தான் நம்மள ஆண்டவர் இந்த பூமியில ரட்சித்திருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. லூக்கா 20ஆம் அதிகாரம், லூக்கா 20:46 வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். 46
நீண்ட அங்கிகளை கொண்டு தரித்து கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளை இப்ப இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் ஒருபோதும் பொய் சொல்லாதுல்ல. உயிருள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, இருபுறமும் பட்டயம் உள்ள வார்த்தை. இந்த வார்த்தை எப்பமா பொய் சொல்லுமா? இவங்க நீண்ட அங்கிகளை தரித்துக் கொள்வார்களாம். தரித்து கொண்டு எப்ப பார்த்தாலும் எல்லாரும் நம்ம கனம் பண்ணணும், அந்த மாதிரிப்பட்ட ஒரு கூட்டங்கள் இருக்குது, இப்பவும் இருக்குது. ஆனால் அவர்கள் என்ன செய்யறார்கள் அப்படி தெரியுமா? விதவைகளுடைய ஏழைகளுடைய வீடுகளை பட்சிக்கிறார்கள். பணத்தை கொண்டு வா, நீ உனக்கு ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்யணுமா, நீ இவ்வளவு காணிக்க கொடு, உனக்கு ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்யணுமா, நீ இவ்வளவு பொருத்தனை காணிக்க கொடு, உற்சாக காணிக்க கொடு, அந்த காணிக்க கொடு, இந்த காணிக்க கொடு அப்படின்னு சொல்லி ஏழைகளை வீடுகளை பட்சித்து என்ன செய்யறார்கள்? பார்வைக்கு நீண்ட ஜெபம். ஆமா, இப்ப எல்லாம் வருது, எல்லாம் கண்கூடாக பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எப்படி எல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் நடக்குது. என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுக்கு என்ன ஜெப குறிப்பு இருக்கு? இப்ப ஆன்லைன்லயும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்கள் எல்லாம் பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுகிறவர்கள். இவர்கள் எல்லாம் வேத பாரகர் என்று வேதவசனம் சொல்லுது. இவர்களுக்கு எல்லாம் எச்சரிக்கையாயிருங்கள், இவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏசாயா 13ஆம் அதிகாரம், ஏசாயா 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 13:4. அவர் இந்த காலத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கூட்டத்தை பிரிக்கிறாராம். பார்த்துக்கங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உணர்த்துற காரியம், எனக்கென்று பக்தி வைராக்கியமா இருக்கிற ஒரு சில கூட்டத்தை நான் பிரிக்கிறேன். எல்லாரும் இப்போ என்ன சொல்றது, எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கலங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். அந்த ஒரு சிலரை கர்த்தர் வேறு பிரித்தெடுக்க விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். அதனால்தான் ஏசாயா 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பின்பகுதியில கர்த்தர் சொல்கிறார், சேனைகளின் கர்த்தர் யுத்த இராணுவத்தை இலக்கம் பார்த்து கொண்டே இருக்கிறார், பிரித்தெடுத்து அவர் வருகையில மின்னல் வேகத்துல நம்ம பறந்து போகிறதற்காக வேறு பிரிக்கிறார். நீங்கள் எந்த கூட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஓநாய்களின் கூட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா, இல்ல ஆட்டுக்குட்டிகளின் கூட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நாம இந்த நாட்களில் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம இவ்வளவு நாள் எப்படி வாழ்ந்தோம்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டே, இனி எப்படி வாழ போகிறோம்? ஓநாய் கூட்டங்களிலிருந்து வெளியே வர தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரையும் நம்பி விடக்கூடாது, எல்லாரையும் நம்ம நம்பி விடக்கூடாது. எல்லாருமே இப்போ அநேகருடைய காரியங்களை நான் ஆவியில உணர்றதேன். ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணினாலோ, ஒரு ஊழியக்காரங்க கொஞ்சம் வைராக்கியமா மெசேஜ் பண்ணிட்டாலோ, எந்த ஒரு காரியங்கள் நடந்தாலும் உடனே என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு போன் அடிக்கிறாங்க. ஒரு 10-15 ஊழியக்காரர்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு போன் அடிச்சு, எங்களுக்காக ஜெபிங்க. நீங்க முழங்காலில் நின்று ஜெபிங்கள், கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். நீங்கள் முழங்கால் நின்று ஜெபியுங்கள். ஊழியக்காரர்கள் எதற்காக? ஊழியக்காரர்கள்ட்ட சொல்லலாம், எங்களுக்காக இந்த காரியத்துக்காக ஜெபிங்க என்று சொல்லலாம், தப்பே கிடையாது. அதுக்காக அந்த ஊழியக்காரன் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு கொரட்டை விட்டு தூங்குவாரு. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகள் அவர்களுக்கு கொடுத்திருப்பாரு. இன்னும் சில ஊழியக்காரர்களா ராப்பாக உட்கார்ந்து ஜபிக்கிற ஊழியக்காரர்களா ஆண்டவர் ஒவ்வொருவர்களுக்கு ஒவ்வொரு கிருபைகளை கொடுத்து தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதான் இந்த பூமிக்குரிய காரியங்கள்ல கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன இன்னைக்கு என்ன அப்படின்னா, எனக்கு பயப்படு, எனக்கு பயந்து ஊழியம் செய்கிறவனா இருந்தாலும் எனக்கு பயந்து ஊழியம் செய், என் வீட்டை குறித்து பக்தி வைராக்கியமாயிரு, தேவனுடைய ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியமாயிரு என்று வேதவசனம் சொல்லுகிறது. இங்க ஏசாயா 26:2 சொல்லப்பட்டிருக்குது, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசல்களை திறவுங்கள். கர்த்தருடைய வருகை சமீபம், கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கு. கர்த்தருடைய வருகையில நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, சத்தியத்தை கை கொண்டவர்களாக இருக்கணும். அப்போதுதான் வாசல் திறக்கப்படும். இந்த நாட்கள்ல நான் எழுதி வச்சிருக்கிறேன், கர்த்தர் மெசேஜ் எடுக்கும்போது சில காரியங்களை நீ கண்டிப்பா வெளிப்படையா சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. அந்த நாட்களில நம்ம வாசிச்சோம், யோவான் 2ஆம் அதிகாரம் 14-17 வாசிச்சோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காரியத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பக்தி வைராக்கியம் என்னன்னா, தேவனுடைய பலிபீடத்திலே நின்று விசிலடிக்கிறாவி ஒன்று புறப்பட்டு வந்திருக்கிறது.
விசில் அடிக்கிற ஆவி ஒன்று என்ன செஞ்சிருக்கு, புறப்பட்டு வந்திருக்கிறது என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அந்த விசில் அடிக்கிற ஆவி என்னன்னா சாத்தானின் ஆவி, சாத்தானின் ஆவி என்று. அப்புறம் சிரிப்பின் ஆவி ஒன்று புறப்பட்டு வந்திருக்கிறது. ஜனங்களை கீழே விழத்தள்ளி சிரிச்சு, அது ஒரு சிரிப்பின் பொல்லாத ஆவி அது என்று கர்த்தர் உணர்த்தினார். பாட்டின் ஆவி என்று உணர்த்தினார். மெசேஜ் எடுத்துட்டு இருக்கும் போதுதான் உணர்த்தினார். பாட்டின் ஆவி புறப்பட்டு வந்திருக்கிறது, வந்து உலகமெங்கும் ஆட்கொண்டு விட்டது. உலகமெங்கும் அந்த பாட்டின் ஆவி, சிரிப்பின் ஆவி, இன்னும் விசில் அடிக்கிற ஆவி, இன்னும் ஆட்டத்தின் ஆவி, இந்த மாதிரிப்பட்ட ஆவிகள் இந்த பூமியை நிரப்பி கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இதனுடைய விளைவை சகிக்க முடியாது. இது அநேக லட்சம் கோடி ஜனங்கள் இந்த பாட்டின் ஆவி, விசிறின் ஆவி, சிரிப்பின் ஆவி, ஆட்டத்தின் ஆவி, இதையெல்லாம் அநேக ஜனங்கள் இதற்கு அடிமைப்பட்டு போவார்கள். வஞ்சிக்கிற கூட்டங்கள் இவர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாட்களை நான் ஒண்ணு கேட்கிறேன். சரோஜினி அம்மா பாட்டு இருக்கு, பெர்க்மான் சையாவோட பாட்டு இருக்கு, இன்னும் பழைய பரிசுத்தவான்களுடைய பாட்டுகள் எல்லாம் இருக்கு. அந்த பாட்டை எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, சொற்ப ஜனங்கள் பார்த்திருப்பாங்க. இப்போ புள்ள பாட்டெல்லாம் பாருங்க, ஐயோ அது அது என்ன சொல்றது, அத்தனை வாலிபர்களும் அடிமைப்பட்டு போய்விட்டார்கள். அத்தனை உலக ஜனங்களும் அந்த மாதிரிப்பட்ட பாட்டுகளுக்கு அது என்ன பாட்டு அப்படின்னா ஒரு பிசாசினுடைய கிரியைகளை வைத்து எழுதி பாடல் பாடுகிறார்கள். அது எப்படி அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை நிறைய காரியங்களை நாம் வெளிப்படையாக பேச வேண்டும் என்றால் பேசலாம். ஆனால் அது ஒரு நாள் கர்த்தர் வைத்து இருக்கிறார். அந்த நாட்களில் கர்த்தர் வெளியரங்கமாய் பலன் கொடுக்க போகிறார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் பலன் உண்டு. நல்லதை விதைத்தால் நல்லது, கெட்டதை விதைத்தால் கெட்டது. சிரிப்பின் ஆவியை விட்டு வெளியே வாருங்கள். இந்த சிரிப்பின் ஆவி என்ன செய்யும் அப்படின்னா உங்களை அலக்கழித்து போய்விடும், அலைக்கழித்து விடும் உங்களை. அதே மாதிரி இந்த ஆட்டம் என்ன சொல்றது கேட்டா, தாவீது ஆடினார். தாவீது எங்க ஆடினாரு? அங்க போய் நீங்க ஆடுங்க. கர்த்தருடைய சபை, கர்த்தருக்கு பரிசுத்தமான சபை, இந்த சபையில் ஆடுகிறவர்களுக்கு நிச்சயமாய் அதிக ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால இந்த ஆட்டம், விசில் அடிக்கிற ஆவி, இந்த என்ன சொல்றது, அப்புறம் என்ன உணர்த்தினாரு, சிரிப்பின் ஆவி, பாட்டெல்லாம் இப்ப எப்படி பாடுறாங்க? வேத வசனத்தின் அடிப்படையில இருந்து இப்ப பாட்டெல்லாம் வருதா? வேத வசனத்தின் அடிப்படையில இப்ப ஏதாவது உணர்றீங்களா? கர்த்தர்லாம் பேசவே மாட்டாரா உங்கள்ட்ட எல்லாம்? வருத்தத்துக்குரிய காரியத்துக்குள்ளாக உலகம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. மக்களை வஞ்சிக்கிறார்கள். ஏமாந்து போகாதிருங்கள். சர்ச்சில வழிபோத்தன்னு ஒருத்தன் விசில் அடிக்கிறான்னு அவன்கிட்ட என்ன ஆவி கிரியை செய்யறது? நான் தெளிவு வேண்டாம் நமக்கு. ஆலயத்துக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்கிறது? ஒரு ஆளு அதே மாதிரி ஒரு பேப்பர் வச்சிருக்கிறாரு கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த பேப்பரை வைத்து கொண்டு ஒரு ஆளை போய் இப்படி புடி, அந்த பேப்பரை புடி. இந்த பேப்பருக்குள்ள கூட கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கா? கர்த்தருடைய அபிஷேகத்தை இப்படி பேரம் பேசி தொலைக்கிறீங்களே. கர்த்தர் கணக்கு கொடுக்க வேண்டாம் இதுக்கெல்லாம். பவுல் அப்போஸ்தலர்கள் எல்லாம் இப்படி பேப்பரை கொடுத்துதான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்களா? ஒருவன் பரிசுத்தமாயிருந்து ஒருவனோட தலையின் மேல் கை வைத்து ஜெபித்தால் அவனுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கும். அதே மாதிரி அவன்கிட்ட இருக்கிற அசுத்தாவிகள் ஓடும். நீ இன்னைக்கெல்லாம் ஆமா, எனக்கு இது ஒரு நாள் ஒரு ஆவியானவர் இந்த காரியத்தை உணர்த்தினார். இந்த காரியத்தை இந்த நாட்கள்லாம் ஊழியக்காரர்களை நீங்க பாத்துருக்கிறீங்களா? ஊழியக்காரர்கள் ஒருத்தர் தள்ள கை வச்சு ஜபிச்சா அது மணிக்கூர் கணக்கு ஆகுது அந்த பிசாசு போறதுக்கு. சிலவங்களுக்கு போகவே செய்யாது. ஏன் போகலன்னா உன்னுடைய நடவடிக்கைகள் சரி கிடையாது. முன்னாடி எல்லாம் ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டங்கள் கிரவுண்ட்ல வச்சு பலிபீடத்துல நின்று கையை நீட்டினால் அங்க அற்புதங்களும் அதிசயங்களும் ஒவ்வொரு விதமாக நடக்கும். இப்பொழுது இல்லையே. அந்த எழுப்புதெல்லாம் எங்க போச்சு? இப்படிப்பட்ட சிரிப்பின் ஆவியை கொண்டு வந்த ஊழியக்காரர்கள், ஆட்டம் பாட்டம் இந்த மாதிரிப்பட்ட ஊழியக்காரர்கள் இருக்கிற வரைக்கும் தேசத்துல எழுப்புதல் வராது. அத்தனை ஊழியக்காரர்கள் ஒன்று சேர்ந்து இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒரு சில அந்த என்ன சொல்ல விஷ பூச்சிகள்னு சொல்லுவாங்க தெரியுமா?
அத அடிச்ச செத்து போயிடும் அந்த பாம்பெல்லாம் ஒரு அடியில செத்து போயிடும். ஆனால் அதுகளை அடிக்கிறதற்காக எழும்பக்கூடிய கூட்டங்கள் அற்பம் சொற்பம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி பட்ட கூட்டங்களை எதிர்த்து நிற்கிறதுக்காக எத்தனை பேர் இருக்கிறோம்? நழுவி போகிற மெசேஜ், நழுவி போகிற பிரசங்கங்கள், இந்த மாதிரிப்பட்ட மெசேஜ் எல்லாம் ஆண்டவர் ஏத்துக்கிட்டு பேசுங்க. இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை கடிந்து கொள்ளுங்கள். கடிந்து கொண்டு அவர்களை ரட்சிப்புகளாய் வழிநடத்தக்கூடிய வழியை பாருங்கள். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய தேசத்துல எழுப்புதல் வரவே வராது. நீங்க என்னத்தான் நீங்க பண்ணாலும், எத்தனை உபவாசம் கூட்டம் வைங்க, எத்தனை கன்வென்ஷன் கூட்டம் வைங்க, எழுப்புதல் வரவே வராது. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் மனம் திரும்ப வேண்டும். விசில் அடிக்கிறவர்கள், சினிமா பாடல்களை வைத்து பாடல்கள், கிறிஸ்தவ பாடல்கள் எழுதுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் சிரிப்பின் ஆவியை கொண்டு சபைக்குள்ள திணிக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பாமல் தேசத்தில் எழுப்புதல் வரவே வராது. அதனால் அத்தனை ஊழியக்காரர்களும் எழும்புங்கள், எழும்பி எச்சரியுங்கள். தேவன் ஒரு நாள் நம்முடைய பிரயாசத்தை பார்த்து அங்கே பலன் அளிப்பார். அவர்களையும் ரட்சிப்பார். ரட்சிக்கப்படாத ஊழியக்காரர்கள் அவர்கள் எல்லாம் அவர்களையும் ரட்சித்து மனம் திரும்பி கொண்டு வருவார். அதுல கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கூட நான் வாசிச்சிடுறேன். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அதுக்கு முந்தின வசனம், அவர்கள் அவரை குறித்து போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். ஆமீன். இது நம்ம 1வது வசனத்துல இருந்து வாசிக்கணும். லூக்கா 21:1 இருந்து வாசிக்கும் பொழுது, எல்லாரும் காணிக்க போடும்போது ஒரு ஏழை விதவை போய் காணிக்க போடுறா. அந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரிச்சுட்டு சொல்றாரு, அவர்கள் எல்லாம் தங்கள் பரிபூரணத்துல இருந்து எடுத்து போட்டார்கள், பரிபூரணத்துல இருந்து எடுத்து காணிக்கை கொடுத்தார்கள். இந்த ஏழை விதவை தன் ஜீவனத்துக்கு ஏதுவானதை எடுத்து போட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே வசனத்துல சொல்றாரு, பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்ன போது, தேவாலயங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. என்ன அலங்காரம் வேண்டும் அப்படின்னா, தேவாலயத்துக்கு பரிசுத்த அலங்காரம் வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தை தேவன் விரும்புகிறார். நீ கற்களினாலும் காணிக்கைகளினாலும் உன் தேவாலயத்தை நீ எவ்வளவு அலங்கரி, தேவன் அந்த கட்டிடத்தின் மேல் பிரியமாயிரார் என்று வேதவசனம் சொல்கிறது. கட்டிடத்தின் மேல் பிரியமாயிரார். கட்டிடத்துக்குள் உள்ள இருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். அங்க இருக்கிற ஆத்துமாக்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும், நாட்கள் வரும். நீ எவ்வளவு பிரம்மாண்டமாய் நீ ஆலயத்தை கட்டி எவ்வளவு இதாக நீ பண்ணினாலும் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாட்களில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் நாட்கள் வரும். கர்த்தர் உன் கட்டடத்தை பார்க்கல, கர்த்தர் உன் கட்டடத்தையோ எதையுமே தேவன் பார்க்கல, உன்னுடைய பரிசுத்தத்தை தேவன் பார்க்கிறார். இந்த நாட்கள் நம்ம கேட்ட சத்தியம் ரொம்ப விரிவாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நாட்கள் கர்த்தர் இதுல தெளிவா என்று சொன்னது, சிரிப்பின் ஆவி, பாட்டின் ஆவி, ஆட்டத்தின் ஆவி, விசிலடிக்கிற ஆவி, இந்த ஆவிகளை நாம் பகுத்தறிய வேண்டும். இதெல்லாம் ஒரு பொல்லாத ஆவிகள். இது மக்களை நரகத்துக்கு நேராய் வழிநடத்துகிற ஆவிகள். அதனால இதுல நம்ம கவனமா இருந்து இந்த ஆவிகளின் கூட்டத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமாய் தேவனை ஆராதிக்கிற கூட்டங்களில் போய் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மெசேஜை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து சொல்லுகிறேன், தயவு செய்து உங்களை தாழ்மையாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உங்கள் இருதயத்தில் விதையுங்கள். உங்களுடைய நிலம் தரிசு நிலமாய் மாறட்டும். அதுல நல்ல விதைகளை விதைத்து நல்ல கனி கொடுக்கிற மரங்களாய் நீங்கள் வளர்ந்து வாருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அநேகருக்கு இது இடரலை உண்டாக்கும். இந்த மெசேஜ் அநேகருக்கு இந்த மெசேஜ் ஊக்குவிக்கிற மெசேஜ்களாக இருக்கும். இடறுகிறவன் இடரட்டும். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டே இடரல் அடைந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால் அற்பமும் சொற்பமும் குப்பையுமான எங்களை எடுத்து கர்த்தர் பேசுகிறார். நாங்க ஒரு வீடியோ போட்டிருந்தோம், குப்பையான எங்களை தேவன் கோபுரத்தில் வைத்திருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு இந்த மெசேஜ் வரும் என்றால் மனம் திரும்புங்கள். அநேகர் இதுக்கு ஆப்போசிட்டா எழும்புவார்கள். எழும்பி வாருங்கள், ஆப்போசிட்டா இல்ல, கர்த்தருக்காக எழும்பி வாருங்கள் என்று இந்த நாட்கள் கர்த்தர் சொல்கிறார். அதனால இப்படிப்பட்ட ஆவிகள் எந்த விதத்தில் கிரியை செய்கிறது என்று பார்த்து மனம் திரும்பி கர்த்தரோடு இசைந்து வாருங்கள். கர்த்தர் சொல்கிறார், நான் ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன்,
அவர் ஈசாக்கின் பயபக்தி கூறிய தேவன். ஆட்டம் பாட்டம் இந்த மாதிரிப்பட்ட தேவன் கிடையாது, ஈசாக்கின் பயபக்தி கூறிய தேவன் என்று சொல்கிறார். அதனால கர்த்தரிடத்துல மனத்தாழ்மையோடு, ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டு அப்பா என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி மனத்தாழ்மையோடு அவருடைய பாதத்தில் வாருங்கள். கர்த்தர் உங்களை மன்னிட்டு ஏற்றுக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்த உள்ள பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், உமக்கு பயப்படுகிற பயத்தை தந்து கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் ஏசப்பாவுக்கு பயந்து நடக்கக்கூடிய கிருபை தாங்க ஏசப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. எச்சரிப்பின் செய்தியை கொடுத்திருக்கீங்க, உமக்கு நன்றி அப்பா. ஆவிகளை பகுத்தறிந்தப்பா, அந்த ஆவிகள் தேவனால் அனுப்பப்பட்டவைகளா இல்ல பிசாசின் கிரியைகளா என்று நாங்கள் அறிந்து ஆண்டவரே பிசாசின் கிரியைகளை சீப்போ என்று உதறி தள்ளிவிட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா உண்மையே நாங்கள் நோக்கி கொண்டிருக்க கர்த்தருக்கு கிருபை தாங்கப்பா. உங்களுடைய வருகை அதிசீக்கிரம். உங்களுடைய வருகைக்கென்று எங்களை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி உங்களுடைய பிரச்சனத்துக்குள்ளாக எங்களை மூடி காத்து கொள்ளுங்க. எந்தெந்த பாவத்திலே நாங்கள் விழுந்து கிடக்கிறோமோ எல்லா பாவத்திலிருந்து கர்த்தர் எங்களுக்கு விடுதலை தந்து எங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையில் அப்பாவுக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.